வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க பேசலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இது வந்து நம்ம ரொம்ப லாங் டேஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ பண்ணுறோம். லாஸ்ட்டாக 2 இயர்ஸ் முன்னாடி நான் வீடியோ பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வீடியோஸ் யூடியூப்பில் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தேன். அப்போவும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அப்போ சப்போர்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம யூகே வந்து வர பிளானில் அந்த யூகே வந்து செட்டில் ஆகிற பிளான் இருந்தனால அப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஸோ வர ப்ராசஸ் பண்ணுற வேலை இதெல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அப்புறம் நம்ம ஃபீஸ் பே பண்ணுறது அந்த மாதிரி அமௌண்ட் ரெடி பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதேமாதிரி என்னோட குழந்தையும் கொஞ்சம் சின்ன குழந்தையாக இருந்தாங்க. ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு நான் கரெக்டாக நாங்கள் அவங்களுக்கு வரும்போது. ஸோ அப்போ அவங்கள விட்டுட்டு வரதுனால அவங்ககிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டைமாக போயிடுச்சு. அப்போ நான் நினச்சி சரி ஓகே, லண்டன் போயிட்டு கண்டிப்பாக நம்ம எப்படிலாம் வந்தோம், எப்படிலாம் வர முடியும், இதெல்லாம் பற்றி நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் வந்த உடனே உங்களுக்கு தெரியும், பொதுவாக நம்ம ஒரு வீடு மாறினாலே வீடு மாறி அந்த இடத்துல எல்லாம் செட்டில் ஆகி நம்ம போய் அந்த இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது புது ஊர் இல்லாமல் புது நாடுன்னு சொல்லும்போது ரொம்பவே டைம் எடுத்துருச்சுங்க. ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ இப்போ தான் அதை தாண்டி ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கோம். இப்போ வரைக்குமே குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் இருந்தது. சரி இப்போ தான் வந்து ஓகே, ஆல்ரெடி ரொம்ப கேப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணிடலாம், இதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். லண்டன் பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும், இல்லைன்னா அதிகபட்சம் என்ன டவுட் இருந்தாலும் எதை பற்றி கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் நல்ல வீடியோ கொடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எங்களை மாதிரி லண்டன் புதுசாக வர்றவங்க வரலான்ற பிளானில் இருக்கவங்களுக்கு எப்படிலாம் வர முடியும், என்னெல்லாம் செலவாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுலேயும் வந்து நான் லேட் பண்ணதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்குது, நான் 2022 நான் வந்ததுக்கும் 2024 வர்றதுக்கும் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ்ஸை விட நிறைய மைனஸ் இருக்குங்க. நம்ம அப்போ வந்திருந்தா ஓரளவுக்கு நிறைய ப்ளஸ்ஸு, இப்போ வரதுல நிறைய மைனஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்னெல்லாம் மைனஸ்ன்றது நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம 2022 வரதுக்கும் 2024 வரதுக்கும் ஃபஸ்ட்டு என்ன மைனஸ் இருக்குங்கிறத பார்த்துலாம். எனக்கு தெரிஞ்சு நான் எதெல்லாம் மைனஸாக பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 நம்ம ஸ்டூடெண்ட்டாக வரும்போது, இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரும்போதெல்லாம் டிபெண்ட்டை கூட கூட்டிகிட்டு வரலாம். ஸோ இப்போ 24 வரவங்க யாருமே டிபெண்ட்டை கூட்டிகிட்டு வர முடியாது. ஏன்மா டிபெண்ட்டை கூட்டிகிட்டு வர முடியாது, அவ்வளோ பெரிய மைனஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக வர்றவங்க வந்து மெயின் அப்ளிகண்ட்டாக இருக்கவங்க, ஈவன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கில்டு ஒர்க்கரில் இருந்தாலும் சரி, மெயில் அப்ளிகண்ட்டாக இருக்கிறவங்க வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ண பர்மினெண்ட் இருக்கோ அது மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். இப்போ 20 ஹவர்ஸ் பர்மிஷனாக 20 ஹவர்ஸ் தான் பண்ண முடியும். 40 ஹவர்ஸ்னால் 40 ஹவர்ஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்கீங்கன்னா கூட 40 ஹவர்ஸுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோன்னு சொல்லும்போது நம்மளுக்கு 20 ஹவர்ஸ் கண்டிப்பாக பத்தாது. 20 ஹவர்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு எண்ணெய் பேமெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு 11 to 12 பவுண்டு கொடுப்பாங்க. 12 பவுண்டோட நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1200 ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வேலை செஞ்சோன்னா ஒரு 1200 கிடைக்கும். அப்போ 20 மணி நேரம் தான் அவங்க அப்ரூவ்டாக வேலை பார்க்க முடியும். அப்படிங்கும்போது ஒரு 26,000 அந்த மாதிரி கிடைக்கும். அதுலேயும் அவங்க வந்து டேக்ஸ் எல்லாம் போக 22,000 அந்த மாதிரி தான் ஒரு வாரத்துக்கு கிடைக்கும். ஸோ வாரத்துக்கு 22,000 அப்படின்னா நம்மளுக்கு மாதம் எப்படி பார்த்தாலும் ஒரு 88,000 90,000 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஸோ அந்த 90,000 வச்சு நம்ம வந்து இங்கே ஃபீஸ் பே பண்ணி நம்ம வீட்டுக்கு ரெண்டல் கொடுத்து நம்ம சாப்பாடு செலவு எல்லாத்தையும் பார்த்து, அது இங்கே டிரான்ஸ்போர்ட்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க. இப்போ நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, ஒரு டாக்ஸி எடுத்துக்கணும், இல்லை ஒரு பஸ்ஸில் போகணும், ஒரு ட்ரெயினில் போகணுன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம பண்ணிட முடியுமான்னு கேட்டால் நம்ம ஒரு ஆளாக வந்தோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக நம்மளால் மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேனேஜ் பண்ணுறதே டவுட்டுன்ற மாதிரி தான் நான் சொல்ல முடியும். அதை வச்சு நம்ம பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இப்போ டிபெண்ட் உங்கள் கூட வரும்போது என்ன ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னா, டிபெண்ட்டுக்கு வந்து 40 ஹவர்ஸ் அவங்க கொடுப்பாங்க வேலை பார்த்துக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு எண்ணெய் பேமெண்ட்டுக்கு நீங்கள் போகும்போது 40 ஹவர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு 1 lakh to 2 lakh சம்பளம் வந்தது அப்படின்னா, உங்களோட ஒரு 1 lakh வந்ததுன்னா 3 lakhs வச்சு நம்ம பண்ண முடியுமான்னு கேட்டால் ஷோராக நம்மளால் அதுக்கு சமாளிச்சிட முடியும், நம்ம பண்ணிட முடியும். அது கம்மின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்மி இல்லை. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ். டிபெண்ட்டை கூட்டிகிட்டு வரக்கூடாதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மைனஸ். இன்னொரு மைனஸ் என்னென்னா,
இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரும்போது நீங்கள் வந்த உடனே இல்லை இடையில படிச்சுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது, இல்லைனா படித்து முடிச்சோடனே டக்குன்னு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, ஷோராக நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி படித்து பாஸ் ஆகி ஆகணும். நீங்கள் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மைனஸ் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வேறு எந்த விசாக்குமே மாற முடியும். இல்லைனா நீங்கள் வேறு எந்த விசாக்குமே மாற முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே ஒரு பெரிய மைனஸ். நாங்கள் வரும்போதெல்லாம் நிறைய பேர் வந்து நம்ம படிக்கவே டக்கு நம்ம ஏதாவது விசா மாறிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன் இருந்தது. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல். இப்போ வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக வரும்போது டிபெண்ட்டை கூட்டிகிட்டு வர முடியாது. அதுக்கப்புறம் PSWல இருக்கும்போது டிபெண்ட்டை கூட்டிகிட்டு வர முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக ஒரு வேலை எடுத்து ஸ்கில் ஒர்க்கரில் இருந்தால் மட்டும்தான் டிபெண்ட்டை கூட்டிகிட்டு வர முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்ச மைனஸ் தான். ஏன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஃபுல் ஃபீஸ் கட்டணும், PSWக்கு ஃபீஸ் கட்டணும். இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஆள் வேலை பார்த்துங்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அதுதாங்க நான் பெரிய மைனஸாக ஒரு மைனஸ் பார்க்குறது. ஏன்னா நாங்கள் 2 பேர் சேர்ந்து சர்வே பண்ணுறக்கே நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தோம். வந்த டைமில் நான் சொன்ன மாதிரி பெட்ரோல் ஸ்டேஷனில் வேலை பார்த்தோம். ஸோ அதெல்லாம் அந்த சம்பளம் 6 பவுண்டு வாங்கி நம்ம அந்த ஃபீஸ் பே பண்ணுறது, ரெண்டல் பே பண்ணுறது, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் மாறும்போது 15 லட்சம் மறுபடியும் பே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க. ஸோ 2 பேராக வந்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட் டைம் வந்தோங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து டேரெக்டாக அவங்களே அப்ளை பண்ணியும் வராங்க. ஸோ அப்ளை பண்ணி வர்றதுக்கும் நாங்கள் ஏஜென்சி மூலிமா வர்றதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டாக வரும்போது வந்து ஷோ மணின்னு ஒன்று காட்டுவோம். அந்த ஷோ மணி எதுக்கு காட்டுறோம்னா, அந்த இவன் வந்து அப்ரூவ் கொடுக்குறதுக்கு முன்னாடி கேட்குறான், நீ வந்து எதனால் இங்கே படிக்க வர, நீங்கள் படிக்க வர அளவுக்கு வசதி இருக்கா? நம்ம வந்து இங்கே படிச்சுட்டு அப்படி வேலை செஞ்செல்லாம் செட்டில் ஆகிடலாம் சம்பாதிக்கலாங்கிறதுக்கு வரோம். ஸோ அவன் வந்து கேட்குறான், நீ இங்கே காலேஜில் படிக்க வரல, உனக்கு அந்தளவுக்கு வசதி இருக்கா, நீ ஃபீஸ் பே பண்ணுவியா, கரெக்டாக ஃபீஸ் பே பண்ணுவியா, அந்த மாதிரிலாம் அவன் டவுட் கேட்பான். ஸோ அதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வந்து ஒரு ஷோ மணி காட்டுறோம். ஸோ அந்த ஷோ மணி வந்து நம்ம ஏஜென்சி மூலிமா பண்ணும்போது எல்லா ஏஜென்சியும் பண்ணித்தாங்களேன்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் வந்து நாமக்கல்ல சக்கரவர்த்திங்கிற ஒரு ஏஜென்சியில் பண்ணோம். ஸோ அவங்க வந்து ஷோ மணி காட்டினாங்க, எங்களுக்கு கொடுப்பாங்க, நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு அவங்க காட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் டேரெக்டாக ஏஜென்சி மூலியமாக போயிட்டோம். அதே மாதிரி நாங்கள் நாமக்கல்லே 2-3 ஏஜென்சி நாங்கள் பார்த்தோம். நான் பேர் சொல்லலை, பட் நாங்கள் பார்த்தோம். பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணலைங்க. கொஞ்சம் நம்ம ஏண்டா போனோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு கொஞ்சம் இருந்தது. இன்னும் 2-3 ஏஜென்சியில் போனப்போ அந்த கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல. பட் இவங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது அவங்களுக்கு ஷோராக நீங்கள் போவீங்களா, ஏன்னா நம்ம போகிறதுனால அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. இங்கே வந்து இந்த காலேஜ் வந்து அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி பே பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்டை அனுப்பி வச்சா அதில் இவங்களுக்கு நம்ம இங்கே ஃபீஸ் பே பண்ணுறோம்ல, அதில் லாபம் இருக்கனால அவங்க ஒரு கமிஷன் மாதிரி ஏஜென்சிக்கு கொடுப்பாங்க. அந்த ஒரு கமிஷனுக்காக தான் ஏஜென்சி நம்மளை வந்து அனுப்புகிறாங்க. மற்றபடி நம்மக்கிட்ட பணம் வாங்குவாங்களான்னு கேட்டால் ஷோராக கிடையாது. நம்மக்கிட்ட வந்து அவங்க வாங்குறது எப்படின்னா ஷோ பண்ணி காட்டுறாங்களா, ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குவாங்க. மற்றபடி நாங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தரோம், சர்வீஸ் சார்ஜுங்கிற எதுவும் வாங்குவீங்களா கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்ம அது மாதிரி ஏஜென்சிக்கு எதுவும் நாமக்கல்லில் இருக்க சக்கரவர்த்திக்கு நம்ம ஏஜென்சிக்கு எதுவும் தனியாக பே பண்ண தேவையில்லை. அந்த மாதிரிலாம் நம்ம பே பண்ண தேவையில்லை. அப்படி இருந்தும் நீங்கள் ஈவன் ஃபஸ்ட் டைம் போகும்போது கூட போய் நான் இப்படி போகலான்றக்கேன், என்னெல்லாம் பண்ணணும், என்னோட மார்க் ஷீட் வச்சு நீங்கள் செக் பண்ணி சொல்ல முடியுமான்னு கேட்டால் கூட ஃபஸ்ட் டைம் கூட அவ்வளோ கிளியராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதனால் எனக்கு சக்கரவர்த்தி ஏஜென்சி ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கரெக்டாக நமக்கு பணமும் ஏமாத்துறதுல, ஏன்னா நம்ம பொதுவாக நம்ம அவங்கக்கிட்ட பணம் கட்ட போகிறதில்ல. அவங்க வந்து நம்மக்கிட்ட பணம் கேட்குறதே வந்து கரெக்டான காலேஜோட அந்த அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அதில் தான் நம்மளை பே பண்ணி நம்மளை தான் டேரெக்டாக பேவே பண்ண சொல்லுவாங்க. அதனால் பணம் ஏமாத்துறதுங்கிறது அவங்ககிட்ட கிடையாது. அதே மாதிரி ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப கரெக்டாக இருந்தது. அது நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி போகணுன்னா, உங்களோட மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இப்படி போகலாங்கிற ஐடியாவில் இருக்கேன், எனக்கு பண்ணி தர முடியுமான்னு கேட்டால் அவங்க உங்களோட மார்க் ஷீட் இதெல்லாம் அவங்க கொஞ்சம் ப்ரூஃப் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பினீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணுவாங்க. உங்களோட மார்க் ஷீட்டுக்கு காலேஜ் பண்ண முடியுமா, எந்த காலேஜ் பண்ணலாம், என்ன கோர்ஸ் பண்ணலாங்கிறத அவங்க உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அது போக அது பண்ண முடியும்னா அவங்க அப்ளையும் பண்ணுவாங்க. அவங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த காலேஜ்லேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வருதுங்கிறதையும் பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ்லேருந்து ஆஃபர் லெட்டர் வருதோ அதுக்கப்புறம் தான் ஆஃபர் லெட்டர் வந்துச்சுன்னா தான் அவங்க ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் செக் பண்ணி அப்ளை பண்ணி வைப்பாங்க. ஆஃபர் லெட்டர் வந்த உடனே அவங்க வந்து அந்த காலேஜுக்கு ப்ராசஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து ஈவன் எங்களுக்கு வந்து டிக்கெட் போட்டு தர வரைக்கும் எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்கங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக தான் இருப்பாங்க. ஈவன் காலேஜுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எங்கே ஃபீஸ் கட்டணுங்கிறதுலேருந்து, டிபி டெஸ்ட் நம்ம டிபி டெஸ்ட் இடையில எடுப்போம், டிபி டெஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு தரதுலேருந்து, அப்புறம் பயோமெட்ரிக்கு அந்த இதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு தரதுலேருந்து, அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிக்கெட் போடுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே நம்ம எப்போ எந்த டைமில் என்ன டவுட் கேட்டாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிளியர் பண்ணவங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க. நம்ம போய் அப்ளை பண்ண உடனே எல்லாமே பண்ணி தர்றதுலேருந்து டிக்கெட் போடுறதுலேருந்து, ஈவன் எங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் நாமக்கல்லேங்கிறனால தெரிஞ்சவங்க இருந்தனால நாங்கள் வரும்போது வேலைக்கு ஒரு ஆளை நம்மளை ஜாயின் பண்ணி விடுறதே அப்படி பண்ணி விட்டுட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இவங்க இங்கே இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட பேசி பாருங்கள் வேலை வேணுமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி நம்பரும் கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் அது மூலியமாக ஒருத்தர்கிட்ட பேசி எங்களுக்கு இங்கே வரும்போது வேலையுமே கொஞ்சம் இருந்தது ரெடியாக.
இதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது வந்து நான் எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்கிறேன். பட் எல்லாத்துக்குமே இதுவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது நம்மளோட கோர்ஸ் பொறுத்து வேரியேஷன் ஆகும். அப்புறம் நம்ம காலேஜ் பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் கோவின்ட்ரிங்கிற காலேஜுக்கு வந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவில் எம்இ முடிச்சிருந்தாங்க, இங்கே வந்து எம்பிஏ பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து 18 லட்சம் ஃபீஸ் ஆச்சு. 18 லட்சத்தில் ஒரு 9 லட்சம் வந்து நம்ம ஃபஸ்ட் பேமெண்ட் மாதிரி கொடுக்கணும். செகண்ட் அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஒரு 5 to 6 மந்த்துக்குள்ளே ஃபஸ்ட்டு செமினார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் அது வந்து காலேஜுக்கு ஒரு 9 லட்சமும், அதுக்கப்புறம் நம்ம பெருசாக பே பண்ணுறது என்னென்னா, டிபி டெஸ்ட்டுக்கு பண்ணுவோம். பட் ரொம்ப அதிகமாக பண்ண மாட்டோம். ஒரு 3000 4000 அந்த மாதிரி. ஸோ மேபி பெங்களூர் வேணும்னா பெங்களூருக்கு ஒரு 1000 5000 இல்லை 500 அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவும் கம்மியாகும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி 3 இடத்துலையுமே ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்கும். அவங்க அப்பாயின்மெண்ட் பேஸ் சொல்லுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் போகணும், இப்போ காலேஜ் டேட்டுக்கும் லாஸ்ட் டேட்டுக்கும் அதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களுக்கு சென்னையில் போட்டால் கொஞ்சம் டைம் அதிகமாக காட்டுது. பெங்களூரில் போட்டால் அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் வீக்கே காட்டுதுன்னு சொன்னாங்க. நாங்கள் பெங்களூர் போட்டோம். ஸோ இப்போ என்னோட குழந்தை வரும்போதுனா நாங்கள் எல்லாமே கோயம்புத்தூர்லேயே போட்டோம். இப்போ கோயம்புத்தூர்லேயே எல்லாம் வந்துருச்சு. ஸோ கோயம்புத்தூர்லேயே போட்டுட்டோம். அந்த மாதிரி காட்டுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த 3000 to 5000 தான், அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு. பெரிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி காலேஜுக்கு 18 லட்சங்கிறது நாங்கள் 9 லட்சம் ஃபஸ்ட்டு பே பண்ணோம். ரெண்டாவது வந்து இன்சூரன்ஸ். கண்டிப்பாக நம்ம இன்சூரன்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இன்சூரன்ஸ் பே பண்ணுவோம். இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஆளுக்கு 1,30,000 வந்துச்சு. நாங்கள் வரும்போது நாங்கள் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு வந்தோம். தம்பி விட்டுட்டு தான் வந்தோம். ஸோ அப்போ அது ஒரு 2,60,000 எங்களுக்கு ஆச்சு. ஒரு ஆளுக்கு 1,30,000 வந்துச்சு. அதே மாதிரி ஃப்ளைட் வந்து நம்ம ஷோராக சொல்லவே முடியாதுங்க. நீங்கள் என்ன மாதம் வரீங்க, என்ன டேட் வரீங்க, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி புக் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து எங்களுக்கு விசா கொஞ்சம் லேட்டாக கிடச்சிச்சு. கடைசியாக அப்ளை பண்ணது கொஞ்சம் லாஸ்ட்டாக பண்ணனால எங்களுக்கு சீக்கிரம் வந்தே ஆகணுங்கிற ஆப்ஷன் இருந்ததுனால டிக்கெட் நாங்கள் ஒரு வாரத்தில் போட்டோம். விசா வந்து எங்களுக்கு செப்டம்பர் 1 என்னமோ வந்தது. நாங்கள் செப்டம்பர் 12 இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டோம். அப்படி போட்டனால எங்களுக்கு ஒரு டிக்கெட் வந்து 148 வந்துச்சுங்க. 1,48,000 வந்துச்சு. ஸோ 2 பேர்த்துக்குன்னு சொல்லும்போது அதுவே கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கிட்ட வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 செலவு தான் கொஞ்சம் பெரிய செலவு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அந்த ஷோ மணி காட்டணும்னு சொல்லிட்டு, அது வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து 22 லட்சமும் எனக்கு வந்து 14 லட்சமும் போட்டோம். ஸோ அப்போ வந்து அது 2 பைசா வட்டி என்னமோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து 60 நாளைக்கு நீங்கள் இந்த விசா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க வந்து அவங்க சொல்கிற பேங்க்கில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து HDFCயில் பண்ண சொன்னாங்க. ஸோ HDFCயில் பண்ணி அவங்களே அந்த பணம் போட்டுருவாங்க. நம்ம அந்த பேங்க்குக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் லிங்க் இருக்கும். ஸோ அதனால் அந்த பணத்தை நம்ம எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க சேஃப் அண்ட் சைடில் போட்டுக்குவாங்க. போட்டுட்டு நம்ம கையில் விசா வர்ற வரைக்கும் அந்த பணம் இருக்கணும். விசா வந்ததுக்கப்புறம் அதை அவங்க எடுத்துகிட்டு அந்த அக்கௌண்ட்டை வேணும்னா நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி க்ளோஸ் பண்ணுறது இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ 2 பைசா வட்டிங்கும் போது அதில் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி அதில் போயிருக்கும். என்ன கேட்டால் பெரிய செலவுங்கிறது இது தாங்க. இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, இந்த இன்சூரன்ஸ், இந்த டிக்கெட்டு, இந்த நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது, எங்களை கேட்ட ஒரு 15 லட்சத்துக்குள்ளே அந்த மாதிரி வந்துச்சு. அவ்வளோதான் நம்ம அங்கேருந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் வரும்போது ஒரு லட்சம் வந்து நம்ம ஒரு கேஷாவோ கார்டாவோ நம்ம இங்கே எடுத்துக்கலாம். பவுண்டாக எடுத்துக்கணும். கேஷ் மீன்ஸ் பவுண்டாக எடுத்துக்கணும். எங்களுக்கு அதுக்கும் உண்டான லிங்க் அவங்க கொடுத்துட்டாங்க. சேலமில் போய் ஒரு இடத்துல வாங்கிக்க சொல்லி நம்பர் கொடுத்துருந்தாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ஒரு 700 பவுண்டு கார்டுலையும் ஒரு 300 பவுண்டு கேஷாக 1 லேக் எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படி மாற்றிட்டு வந்துட்டோம். அப்போ வந்து ஒரு 92 ரூபாய்க்கு என்னமோ போச்சு. ஒரு பவுண்டு வந்து 92 ரூபா அந்த மாதிரி என்னமோ போச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம மாற்றுறது வந்து 102 103 இந்த மாதிரிலாம் கூட போகுது. பட் நாங்கள் வரும்போது வந்து 92 ரூபாய்க்கு போச்சு. அதுவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, கார்டில் நிறைய எடுத்துக்க வேண்டாம், கேஷாக பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கார்டு வந்து நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ண முடியாது. எங்கேயுமே போய் நம்ம பின் நம்பர் போட்டு பணம் ஏடிஎம்மில் போய் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் எடுத்துக்க முடியாதுங்க. நம்ம அதை வந்து பொருளாக வாங்கி தான் தீர்க்க முடியுமே தவிர அந்த கார்டுலேருந்து கேஷை நம்ம மறுபடியும் எடுக்க முடியாது. ஒருவேளை அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கான்னு தெரியல. பட் எங்களுக்கு அந்த மாதிரி மட்டும் தான் கொடுத்தாங்க. நம்ம அதை செலவு பண்ணி தான் தீர்க்க முடியுமே தவிர மற்றபடி அவசரத்துக்கு எங்கேயும் எடுக்க முடியாது. அதனால் என்ன கேட்டால் ஒரு 300 பவுண்ட் வந்து கார்டுலேயே ஒரு 700 பவுண்ட் கேஷாக வச்சுக்கலாம்னு நினைப்பேன். நிறைய மேபி சேஃப்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்த உடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லைனாலும் ஒரு 500 கேஷ் ஒரு 500 கார்டாக எடுத்துக்கலாம். நம்ம இங்கே வந்தோடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, NHSல அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். ஸோ நம்ம அதிலெல்லாம் அப்படி பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு செலவு இவ்வளோ தான். இந்த 4 தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 1 லேக் கையில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி வேறு பெரிய செலவுங்கிறது எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே இருக்காதுங்க. நம்ம கொண்டு வர பொருள் இதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். மற்றபடிங்க நம்ம வந்துட்டு வேலை செஞ்சுட்டு நம்ம அந்த வீட்டு வாடகை கட்டுறது, வீட்டு செலவு பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்மளோட பெரிய வேலையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி டிபெண்ட் கண்டிப்பாக வேணும். டிபெண்ட் இருந்தால் தான் ஓரளவுக்கு வந்து நம்மளால் அதை மேனேஜே பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் 20 மணி நேரம் வேலைக்கு போய் நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ டிபெண்ட்டு நம்ம ஒருத்தவங்க நம்ம கூட வரும்போது நம்ம அதை அவங்க செய்கிற வேலை 40 மணி நேரம் வேலையும் சேர்ந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும்.
அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் இருந்தனால மட்டும்தான் எங்களால் வேலை பார்த்து ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. இப்போ ஒரு ஆளுன்னு சொல்லும் போது அந்த ஸ்டூடெண்ட் 20 மணி நேரம் வேலை பார்த்து இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். அதனால டிபெண்ட் கண்டிப்பாக வேணும். இப்போ வர ஸ்டூடெண்ட்டுக்கு அதுதான் ஒரு பெரிய மைனஸ். டிபெண்ட் இல்லாமல் அவங்க ஒரு ஆள் வந்து அந்த ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே அவங்க சம்பாரிச்சு அதுக்குள்ளே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம். அதுதான் இங்கே இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க பெரிய மைனஸ். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு வாங்க, வேறு ஏதாவது விசாவில் வர முடியுமானுங்கிறதையும் பாருங்கள். நான் எனக்கு யூகேவுக்கு வரதை பற்றி வேறு எந்த அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு இனிமேல் வர வீடியோவில் எல்லாத்துலேயுமே நம்ம யூகே பற்றி எல்லாமே பார்க்கலாம். என்னென்ன பொருள் கிடைக்கும், என்னென்ன பொருள் கிடைக்காது, எங்கே கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு கிடைக்காதுங்கிற பொருள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பொருளுமே கிடைக்கிது. எங்கே கிடைக்கிது, எவ்வளோ விலையில் கிடைக்குதுங்கிறத விஷயத்தை தவிர மற்றபடி எனக்கு தெரிஞ்ச எல்லா பொருளுமே கிடைக்கிது. ஸோ யூகே பற்றி நம்ம இதுக்கப்புறம் எல்லாமே நிறையா பேசலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூகே பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்காக என்கிட்ட டச்லேயே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.